ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் இப்போது எங்கே வந்திருக்கோன்னா இந்த செம்மொழி பூங்கான்னு சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறக்கப்பட்டது. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாேருக்கும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. டைமிங் வந்து காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும். 2 வீலர்ஸ்க்கு வந்து 20 rupees, 4 வீலர்ஸ்க்கு வந்து 100 rupees இருக்குது. இங்கே பார்க்கிங் வசதியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது? இதுதான் அந்த செம்மொழி பூங்காவோட ஹைலைட்டு. இது வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. இவ்வளோ பெரிய கிளாக்காக இருக்குது. சூப்பராக பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மொழி பூங்கான்னு. ஸோ வாங்க இதுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். இதோட 2 சைடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. பட்டர் ரோஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈவினிங் டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். இது வந்து பெரிய ஃபவுண்டெயின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே க்ரீனிஷ்லேயே க்ரீன் கலர்லேயே அப்படியே 2 டால்ஃபின் இருக்கிற மாதிரி ஒரு க்ரியேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜிராஃபியை எவ்வளோ நீட்டுக்கு இப்படி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் லீவ்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க க்ரீன் கலரில். சூப்பராக இருக்குது பார்க்கவே. பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்க. அப்படி சூப்பராக இருக்குது பார்த்துட்டே இருக்கலாம் போல். இங்கேயும் ஒரு ஜிராஃபி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல பார்க்க. இப்படி இது சுற்றி ஒரு பூந்தோட்டமே வச்சுருக்காங்க, மினி பூந்தோட்டம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹியூமனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. க்ரீனிஷாக இருக்குது பார்க்க அப்படியே. ஸோ வாங்க அடுத்தது பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இந்த பார்க்கோட மெயினான ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். என்னென்னா இவ்வளோ பெரிய கிளாக்கு, அதுவும் க்ரீனிஷ் கலரில் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து டைம் வந்து ஆஃப்டர்நூன் 12:40 PM ஆக போகுது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. பீகாக் பார்க்குறதுக்கே சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். டூரிஸ்ட் பிளேஸ்னால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ வாங்க நெக்ஸ்ட் போகலாம். இது என்னன்னே தெரியலையே, இவ்வளோ பெருசாக ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. வாங்க உள்ளே போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சூப்பராக அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ கப்பல் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த 3 டாய்ஸ் இருக்குங்க. இதுக்கு என்னென்னா இப்போது சம்மர் சீசன்றதுனால பிளான்ஸ் எதுவும் வைக்காமல் இருக்குது, வெறிச்சோடி போயிருக்கு. அது வந்து பிளான்ஸ் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ராக் மாடலில் சூப்பராக இருக்கும் இந்த டாய்ஸ்க்கெல்லாம். ஸோ மறக்காமல் வந்து இந்த இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. பாருங்கள், இதெல்லாம் நம்மலாம் பெரிய பெரிய கடைகளெல்லாம் சாப்பிட்ருப்போம் டோனட்டுன்னு சொல்லி. அதெல்லாம் இங்கே பலூன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக லாலிபாப்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரியலான்னு கேட்டால் ரியல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு பெயிண்டிங்னே சொல்லலாம். பெயிண்டிங் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் ஒரு பலூன் மாதிரி தான் இருக்குது தொட்டு பார்க்க. ஆனால் பலூன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கல் மாதிரி இருக்குது ஸ்ட்ராங்காக. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டீ கப்பு. அந்த காலத்துலலாம் டீ ஊற்றி குடிப்பாங்களே அந்த கப்பு ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? இது வந்து பியூட்டர் கப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே தயாரிப்பாங்கன்னா யூரோப் சைடு நிறைய இருக்குது இது. ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து இன்னொரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே அப்படியே டோனட் மேலே அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்க. கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப. இது நெக்ஸ்ட்டு போகலாம்.
ம் ஸோ இது யாருன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? சவுண்டு சொல்லி சொன்னாங்க டூ எடிட் கல்ல பார்த்து சூப்பராக இருக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் இது சொல்லுவோம். ஸோ வாங்க நெக்ஸ்ட். இது வந்து நீங்கள் வந்து நேச்சுரல் சீனரின்னு நினச்சிருப்பீங்க. பார்த்தா இது வந்து ஒரு பெஞ்சாக இருக்குது. அப்படியே தண்ணியில் கை வச்சு அப்படியே தண்ணியில் கையிட்டு ஆட்டலான்னு நினச்சோம். பார்த்தா இது வந்து ஒரு பெஞ்சாக இருக்குது. அதனால் உட்கார மட்டும்தான் முடியும். ஸோ இந்த பிளேஸும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எலிஃபண்ட்டோட தந்தம் மட்டும்தான் இருக்குது. இது எப்போது கரெக்டாக இருக்கும்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும் பார்க்க. யாருன்னு பார்த்தா டாட்டாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவர் டாட்டாய்ஸ்னால் ஆமை சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த பிளேஸையும் வந்து விசிட் பண்ணுங்கள். இது வந்து எலிஃபண்ட்டுக்கு அப்படியே கிட்டையாக இருக்கும் பார்க்க. இந்த பிளேஸையும் விசிட் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். யாருன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க? இதுதான் நம்ம ஃப்ரெண்டு. இன்னொரு ஃப்ரெண்டு அவங்களுக்கு சொல்லலாம் பார்க்கறது. பார்த்தீங்கன்னா அப்படியே முழமான இருக்குது பார்க்க. பண்ணி ரொம்ப புதுசாக இருக்குது பார்க்க. ஸோ இந்த பிளேஸையும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சூப்பராக இருக்குது ஹார்ட்டின்னு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிளேஸையும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சுற்றி பார்த்தோன்னா அழகான ஒரு பார்க்காக இருக்குது. ஸோ இவர் யாருன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க? இவர் தான் நம்ம மெயினான ஆள். எவ்வளோ ஹைட்டாக இருக்காரு பாருங்க. ஸோ இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு எலிஃபண்ட்டு. ஸோ இது வந்து ஒரு சர்க்காமரம்னு சொல்லலாம். பார்க்க அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு புக்குன்னு நினச்சிருப்பீங்க நீங்கள். புக்கு தான் இது. அப்படியே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஸ்டோரி படிக்கிற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸாக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ தர்ஸ்டி க்ரோ நம்ம சின்ன வயசில் படிக்காத ஸ்டோரியே கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தர்ஸ்டி க்ரோவை எழுதி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சிட்டிங் பெஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பிளேஸையும் நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் இந்த பார்க்கில். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயே இந்த பார்க்லேயே இன்னொரு ஸ்பெஷலான இடம்னா, சூப்பரான இடம்னா இந்த பட்டர்ஃப்ளையை சொல்லலாம். ரொம்ப அழகாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பிளேஸையும் நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்லேயே இன்னொரு சூப்பரான இடம். இந்த சைக்கிள்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓட்டி பார்க்கலான்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த பிளேஸை வந்தால் நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட்டு போகலாம். இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கோட கெஸ்டெல்லாம் வரவேற்பாருன்னு சொல்லலாம். இவர் பேர் வந்து டக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுலேயும் லீவ்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த பிளேஸையும் நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விளையாடுற பொருட்கள்லாம் இங்கே நிறைய இருக்குது இந்த பார்க்கில். ஸோ இந்த பிளேஸையும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பார்க்க. இந்த பிளேஸை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற தேனாம்பேட்டில் இருக்குது. தேனாம்பேட் வந்து ஒரு கிட்ட தான் ரொம்ப. ஸோ இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.